இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. முதல்ல ஸ்விக்கி, ஜொமேட்டோ, யூபர் இந்த ஆப்ஸ் எல்லாம் அன்இன்ஸ்டால் பண்ணிடணும். இதை பண்ணாலே உங்களுக்கு பாதி சேவிங்ஸ் வந்துடும். இப்போ இந்த முதலீட்டு உலகளோ இந்த ஹேபிட்டை நான் உருவாக்குறதுக்கு என்ன எனக்கு உளவியல இங்கே சுற்றி இருக்கு. எனக்கு முதல்ல சேமிக்கிற பழக்கத்தை முதல்ல உருவாக்கணும். ஹேபிட், HABIT. லாஸ்ட் 2 லெட்டர் இட்டு, அது லாஸ்ட் 3 லெட்டர் பிட்டு கொஞ்சம், லாஸ்ட் 4 லெட்டர் ஏபிட் இன்னும் கொஞ்சம், அப்புறம் தான் அது ஹேபிட், அப்புறம் தான் அது பழக்கம். அடுத்து இந்த 2026 டிசம்பருக்குள்ள எந்த மாதிரி ஒரு ரிட்டர்னை கொடுக்கும், பங்கு சேர்ந்த அளவுக்கு உயரம்ன்றது உங்களுடைய கணிப்பு? பசித்திரு, தனித்திரு, விழித்திரு. பசித்திருல ப, தனித்திருல த, விழித்திருல வி. இது 3 நீங்கள் பண்ணீங்கன்னா பதவி உங்களுக்கு தன்னால் வரும். இந்த பணத்துடைய புரிதலை புரிஞ்சுக்கோ, அப்போ தான் நீ கிரெடிட் கார்டு வாங்க மாட்ட, அப்போ தான் மற்றவங்க பண்ணிட்டாங்களேன்னு நீ பண்ண மாட்ட அப்படிங்கிறத நம்ம பேரண்ட்ஸ் விளையாட்டுத்தனமாக ஜாலியாக சொல்லிக் கொடுக்கணும். எப்படி? கொஞ்சம் எமர்ஜென்சி ஃபண்டை கையில் வச்சுக்கிட்டு நீண்ட காலத்துக்கு இந்த 4 கேட்டகரியில் ரெகுலராக இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வந்தாங்கன்னு சொன்னால் டெஃபினட்டாக அந்த இலக்கை அவங்க அச்சீவ் பண்ண முடியும். 25 லட்சங்கிறது எளிமையாக அச்சீவ் பண்ண முடியும். உங்கள் பிள்ளைகளோட போர்ட்ஃபோலியோ நம்ம அதை லைவில் கூட போன முறை பார்த்தோம். இப்போ எந்த நிலைமையில் இருக்குது சார்? நீங்கள் சொன்னால் நம்பவே மாட்டீங்க. எனக்கு 2 பசங்க. என் பொண்ணு பல லட்சம் இது இப்பயே சேர்த்து வச்சுருக்கேன். அதை வேணால் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இது என்னுடைய பொண்ணுடைய போர்ட்ஃபோலியோ. 2 பேருக்கு நான் தான் ஃபினான்ஷியல் அட்வைசரு. 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு 9-10 லட்சம் சேர்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் உங்களுடைய வளர்ச்சியில் சொல்லும் போது ஏற்கனவே ஒரு இன்டர்வியூ சொன்னீங்க, உங்கள் பிள்ளைகளோட போர்ட்ஃபோலியோ நம்ம அதை லைவில் கூட போன முறை பார்த்தோம். இப்போ எந்த நிலைமையில் இருக்குது சார்? ஏன்னா அது ஒரு பெரிய பாப்பாவுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் இருந்தது. அப்போ இப்போ எந்த லெவலில் இருந்த சில மாதங்கள் ஆயிடுச்சு. போன தடவை இருந்ததோட இந்த தடவை கொஞ்சம் பெட்டராக இருக்கு. அவ்வளோதான். போன தடவை இருந்ததோட டெஃபினட்டாக பெட்டராக இருக்கு. அப்போ இன்னும் அதை மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருக்கேன் பசங்களை. என்ன மாதிரியான வார்த்தைகள் தேவைப்படுது? ஏன்னா இப்போ அதுதான் முக்கியமாக தேவைப்படுது. ஏன்னா எல்லா பேரண்ட்ஸும் எதை பிள்ளைகளுக்கு நம்ம சேர்க்கறது தான் எடுத்து கொடுத்துணுமான்னு சொல்கிறாங்க. நம்ம சேர்த்துனே போயிட்டு ஒரு 25 வயசில் எடுத்து கொடுத்துணுமா, இல்லை அவங்களுக்கு சேர்க்கறதுக்கு நம்ம என்ன சொல்லணும்? அது நம்ம கான்ஸ்டண்ட்டாக நம்ம பண்ணுறது தான். இதை பண்ணால் நீ $1 ரூபி கான்செப்ட் சொல்லி. ஆமாம், n×n+1 / 2ன்னு அது நம்ம 6th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்டில் படித்த ஃபார்முலா. நம்ம எல்லாரும் படித்த ஃபார்முலா தான் அது. அண்ணன் நாளைக்கே ஒரு அண்ணன் அமௌண்ட்டை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதை இம்ப்ரவைஸ் பண்ணி நிறைய வீடியோ பண்ணியிருக்கேன். அது நிறைய எளிய மக்களால் பண்ண முடியாதுன்ட்டு வாரம் 10 ரூபா, வாரத்துக்கு 100 ரூபா, வாரத்துக்கு அது மாதிரி ஒரு மாசத்துக்கு அந்த மாதிரி நிறைய ஃபார்முலாவை எனேபிள் பண்ணி வச்சிருக்கேன். மேபி இருந்ததுன்னா நான் உங்களுக்கு அனுப்பிச்சு விட்றேன். நீங்கள் நம்ம நேயர்களுக்கு நீங்கள் போட்டு காமிக்கலாம் அதோடைய ஃபார்முலாஸ்லாம். பட் என்ன பாயிண்ட் என்னன்னா, குழந்தைங்கள்டேந்து இன்னைக்கு மொபைல் ஃபோன் இதுக்கு அடிக்ட் ஆயிட்டாங்க. அவங்களுக்கு விளையாட்டுத்தனமாக நம்மளை மாதிரி நீ கஷ்டப்பட்டுறக்கூடாதுப்பா, அதுக்கு நீ கொஞ்சம் சேமிக்கணும்ப்பா, நாளைக்குங்கிறது காஸ்ட்லிப்பா, நீ இந்த பணத்துடைய புரிதலை புரிஞ்சுக்கோ, அப்போ தான் நீ கிரெடிட் கார்டு வாங்க மாட்ட, அப்போ தான் மற்றவங்க பண்ணிட்டாங்களேன்னு நீ பண்ண மாட்ட அப்படிங்கிறத நம்ம பேரண்ட்ஸு பிள்ளைங்களுக்கு விளையாட்டுத்தனமாக ஜாலியாக சொல்லிக் கொடுக்கணும். எப்படி? ஒரு படுக்கையை மடித்து வைப்பா, 2 வீலரத்தோட காரை இது பண்ண, நீ இதை பண்ணுனா நீ இவ்வளோ 100 out of 100 மேக்ஸில் வாங்கினா, ஃபிசிக்ஸில் வாங்கினா உனக்கு இது செய்வேன். இந்த மாதிரி என்ன பண்ணணும்னா, நம்ம பழைய இந்த ட்ரெடிஷ்னல் சிஸ்டத்தை நம்ம என்ன பண்ணணும்னா பசங்களுக்கு சொல்லணும். ஸோ என்ன ஆகும், பசங்களோட நம்ம என்கேஜ் பண்ண மாதிரி இருக்கும். பசங்களை அந்த கேஜெட்ஸ், அந்த மொபைலு, இன்டர்நெட்டு, டிவி இல்லாமல் ஏதாவது ஒன்று பண்ண மாதிரி இருக்கும். அதுதான் நான் அந்த பழைய வீடியோவில் சொன்ன மாதிரி, இம்ரான்கான் போய் ஸ்கூலுக்கு போய் பாலிடிக்ஸை சொல்லி கொடுத்தாரு. எல்லா ஸ்கூல் பசங்களும் காலேஜ் ஆனதுக்கப்புறம் இம்ரான்கானுக்கு ஓட்டு போட்டாங்க. ஸோ தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும்ங்கிற மாதிரி சின்ன வயசுலேயே சேவிங் ஹேபிட்டையும் இன்வெஸ்டிங் ஹேபிட்டையும் நீங்கள் சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா, இன்றைக்கி யங்ஸ்டர்ஸ் 25லேருந்து 35 வயசில் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. இது இவங்க பண்ணாமல் இருப்பாங்க. இதை எதாவது பண்ண முடியுமானே தெரியாது. ஆனால் ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் இருக்காங்கல்ல, அவங்கள நம்ம சரியான பாதையை நம்ம கொண்டு போகிறதுக்கு இது இந்த இளம் வயசுலேயே இந்த சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்டிங் ஹேபிட்டை சொல்லி கொடுக்குறதுங்கிறது ஒரு நல்ல பழக்கம் ஆக்சுவலாக. ரைட் சார். 1 கோடி தான் சார் பெரும்பாலும் எல்லாரோட இலக்காக இருக்குது. இன்றைக்கி யாருமே அதுதான் பேசுகிறாங்க, திருப்பி 1 கோடி. ஆனால் உண்மையாகவே மதிப்போட அது வேல்யூ குறைஞ்சனே போகக்கூடிய தன்மையில் தான் நம்ம இருக்கும். இன்றைக்கி கோல்டே அந்த ரேட் ஏறந்தாலும் அது 1 கோடின்றது ரொம்ப குறைவானது. அதுக்கு தொடக்கம் அளவாக நீங்கள் சொன்ன மாதிரி 25 லட்சம் வச்சுக்கணும்னு சொல்கிறீங்க.
25 லட்சம் ஃபஸ்ட்டு ஒரு கோலாக வச்சுக்கணும். அந்த 25 லட்சம் வரைக்கும் நம்ம பணத்தை கொண்டு போய் சேர்க்கணுமா, அதோட நிறுத்திட்டா போதும், அது 1 கோடி மாறிடுமா, இல்லை 1 கோடி வரைக்குமே நம்மளுடைய பணம் போகணுமா உள்ள, அது நம்மளோட ரெவென்யூ நம்ம சேவிங்ஸ் பணம் உள்ளே போகணுமா, என்ன மாதிரி அது கான்செப்ட் நம்ம கொண்டு போகணும் சேர்க்கறது? எவ்வளோ பணம் இருந்தாலும் பத்தாது. பட் திடீர்னு 1 கோடி ரூபான்னு நம்ம ஒரு எளிய மக்களுக்கு நம்ம சொன்னோம்னு வச்சுங்களேன், ஆமாம் 1 கோடி எங்கப்பா மலைப்பா இருக்கும் அவங்களுக்கு. ஸோ 100 ஸ்டெப்பு போகிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டெப்பு வைப்போம். எடுத்த உடனே நம்ம 100 கிலோமீட்டர் நடக்க முடியாது. ஃபஸ்ட்டு 1 கிலோமீட்டர் போவோம், 2 கிலோமீட்டர் போவோம், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பிரிக் பை பிரிக்காக போவோம். முதல் இலக்கு ஏன் நம்ம 1 கோடி சொல்கிறோங்கிறதுக்கு நான் உங்களுக்கு உதாரணம் சொல்லிவிட்டு நான் அப்புறமா அந்த 25 லட்சத்துக்கு வரேன். பணத்துடைய வேல்யூ 10 வருஷத்துக்கு ஒரு தடவை பாதி ஆயிருக்கு. இதுதான் உண்மை. இப்போ என்னன்னா ஒரு 1 கோடி ரூபா கையில் வச்சுருக்கீங்கன்னு சொன்னால் 10 வருஷம் கழிச்சு அதோடைய வேல்யூ 50 லட்சம் தான். 20 வருஷம் கழிச்சு அதோடைய வேல்யூ 25 லட்சம் தான். என்னன்னா த பர்ச்சேசிங் பவர் ஆஃப் அன் இண்டிவிஜுவல். நீங்கள் ரைட்டாக சொன்னீங்க, நீங்கள் கோல்டுடைய விலையே இப்போ இவ்வளோ விலை போயிட்டுருக்கு அப்படின்றீங்க. அதான் நான் ஒன்று, அந்த பர்ச்சேசிங் பவர் ஆஃப் அன் இண்டிவிஜுவல் ஹஸ் கான் டவுன் ஆர் த ப்ரைஸ் ஆஃப் த குட்ஸ் ஹவ் கான் அப். என்னென்னா 100 ரூபா இருந்தது முட்டை, அப்பா காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 50 முட்டை வாங்கினார். இப்போ நம்ம காலத்தில் போனால் 20 முட்டை தான் வாங்குகிறோம். விச் மீன்ஸ் என்ன ஆச்சு, 100 ரூபாயோடைய வேல்யூ கம்மியாக இருக்குது. இதே தான் இன்வெஸ்டிங். 1 கோடி நீங்கள் சேர்த்தீங்கன்னா 10 வருஷத்தில் இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டடாக நீங்கள் சேர்த்துருக்கணும் 1 கோடி. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதெல்லாம் நம்ம சொன்னால் ரொம்ப சிரமமாக இருக்கும் எளிய மக்களுக்கு. 1 கோடி சேர்க்க முடியாதவங்க எல்லாருக்கும் ஒரே சைஸ் சட்டை ஃபிட் ஆகாது. சில பேர் கம்மியான இருந்தாலே போதும். 25 லட்சத்தை ஃபஸ்ட்டு சேர்க்கறதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி, என்ன பண்ணணும்? அவங்க முதல்ல எவ்வளோ முடியுதோ அதை சேர்க்கணும். 500, 1000, 2000, 3000 அவங்களால எவ்வளோ முடியுதோ சேர்க்கணும். ஆரம்பத்தில் இருக்கிற ஆர்வம் தொடர்ந்து இருக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் 1 வருஷம் செய்வாங்க. இப்போ எப்படி நிறைய பேர் இப்போ ஜனவரி மாதம் ஜிம்முக்கு போயிருப்பாங்க. இப்போ பிப்ரவரி மாதம் போய் பாருங்கள், 10ஆம் தேதி அன்றைக்கி பாருங்கள் எத்தனை பேர் ஜிம்முக்கு போகிறாங்கன்னு தெரியாது, இருக்க மாட்டாங்க. ஸோ ஆரம்பத்தில் இருக்கிற ஆர்வம் நிறைய பேருக்கு தொடர்ந்து இருக்குது. அவங்களையும் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ஏதாவது ஒரு காரணங்கள் இருக்கும், எமர்ஜென்சி இருக்கும். ஸோ எந்த எக்ஸ்கியூஸும் சொல்லாமல் நம்ம சொன்ன மாதிரி கொஞ்சம் எமர்ஜென்சி ஃபண்டை கையில் வச்சுக்கிட்டு ஒரு 3 மாதத்துக்கு 4 மாதத்துக்கு எமர்ஜென்சி ஃபண்டை வச்சுக்கிட்டு நீண்ட காலத்துக்கு இந்த 4 கேட்டகரியில் ரெகுலராக இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வந்தாங்கன்னு சொன்னால் டெஃபினட்டாக அந்த இலக்கை அவங்க அச்சீவ் பண்ண முடியும். 25 லட்சங்கிறது எளிமையாக அச்சீவ் பண்ண முடியும். நான் தான் சொல்லியிருக்கேன், எந்த ஒரு இப்போ என்னை சுற்றி இருக்கிற ஒரு 40-50 பேர் இப்போ கார் துடைக்கிறார். நம்மளுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் 18 வீட்டுக்கு கார் துடைக்கிறார். அவர் முதலீடு பண்ணுறாரு, சேவிங்ஸ் பண்ணுறாரு. நிறைய நம்ம ஏழை மக்களை நம்ம பார்க்குறோம். நம்ம எத்தனை பேர் எல்லாருமே சேமிக்கிறாங்க. ஆக்சுவலாக நம்ம என்ன நினச்சிக்கணும்னா, முதல்ல சேமிக்கிற பழக்கத்தை முதல்ல உருவாக்கணும். ஹேபிட், HABIT. லாஸ்ட் 2 லெட்டர் இட்டு, அது லாஸ்ட் 3 லெட்டர் பிட்டு கொஞ்சம், லாஸ்ட் 4 லெட்டர் ஏபிட்டு இன்னும் கொஞ்சம், அப்புறம் தான் அது ஹேபிட், அப்புறம் தான் அது பழக்கம். இந்த ஹேபிட்டை, சேவிங் ஹேபிட்டை நம்ம முதல்ல இன்கல்கேட் பண்ணிக்கணும், முதல்ல நம்மளை உருவாக்கிக்கணும். அது பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா 25 லட்சம், 50 லட்சம், 1 கோடி எல்லாம் சேர்த்துக்க முடியும். பட் என்னன்னா யுவர் மைண்டு தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுக்கு எந்த மாதிரியான ஒரு விழிப்புணர்வு மாதிரி நம்மக்கிட்ட, ஏன்னா இப்போ ஒரு தகவல் தானே சார் ஒருத்தர் இயக்கமே வைக்குது. இப்போ நான் ஒரு படம் பார்த்துட்டு வந்தேன்னா என்னை யாரும் கேட்க மாட்டேன், நான் பாட்டு கதை சொல்ல ஆரம்பிச்சிருவேன். இல்லை எனக்கு நானே அந்த படத்தை பற்றி பேச ஆரம்பிச்சிருவேன். இதுதான் இப்படி தான் ஒரு மனிதனோட உளவியல் இப்படி தான் இருக்குது சார். இப்போ இந்த முதலீட்டு உலகளோ இந்த ஹேபிட்டை நான் உருவாக்குறதுக்கு என்ன எனக்கு உளவியலாக இங்கே சுற்றி இருக்குது. எனக்கு அதுதானே என்னை இயக்கிறதுக்கான என்னை பிடிச்சி புஷ் பண்ணக்கூடிய சக்தி இல்லாத போது அந்த செயலை நான் எப்படி உள்ளே எடுத்துக்கிறது? பசித்திரு, தனித்திரு, விழித்திரு. பசித்திருல ப, தனித்திருல த, விழித்திருல வி. இது 3 நீங்கள் பண்ணிங்கன்னா பதவி உங்களுக்கு தன்னால் வரும். 25 லட்சம், 50 லட்சம், 1 கோடிங்கிறது தன்னால் வரும். பசித்திரு, ப்ராடக்டை நல்லா தெரிஞ்சுக்கணும், முதலீடை தெரிஞ்சுக்கணும், எதுக்காக நம்ம சேர்க்குறோம், நம்ம எதுக்காக வேலைக்கு போகிறோம், வாழ்க்கையில் என்ன பர்பஸ், அதை தெரிஞ்சுக்கிட்டு அதோடைய எஸ்ஐபின்னா என்ன, காம்பவுண்டிங்னா என்ன, இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்ட்ரெஸ்ட்னா என்ன, நீண்ட காலம்னா என்ன, ஷார்ட் டேர்ம்னா என்ன, எப்படி பண்ணணுங்கிறத அந்த பசித்திரு அந்த தாக்கத்தை நீங்களே உருவாக்கிட்டு லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். தொற்றனை தூறு மணற்கேணி மாந்தருக்கு கற்றனை தூறும் அறிவுங்கிற மாதிரி அதை லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ பசித்திருவில் லேர்ன். 2வது தனித்திருவில் ஆக்ட்.
எல்லாரும் பண்ணுறாங்களே, எளிய மக்கள் ப்ராப்ளம் என்ன, எல்லாரும் பண்ணுறாங்களேன்னு பண்ணிடுறது. இப்போ ஃபேஸ்புக்கு தானே, ஃபேஸ்புக்கில் ஸ்டேட்டஸ் போட்டிங்கன்னா அவன் கார் வாங்கிட்டான், அவன் டூ வீலர் வாங்கிட்டான், அவன் வெளியூர் போயிட்டான். முதல்ல ஸ்விக்கி, ஜொமேட்டோ, யூபர் இந்த ஆப்ஸ் எல்லாம் அன்இன்ஸ்டால் பண்ணிடணும். இதை பண்ணாலே உங்களுக்கு பாதி சேவிங்ஸ் வந்துடும். ஸோ தெரிஞ்சால் போகாது, எல்லாத்தையும் நம்ம செயல்படுத்தணும். ஸோ பசித்திரு தனித்திருல ஆக்ட், அதை செயல்படுத்தணும். மற்றவனை பார்த்து சூடு போட்டுக்கூடாது. நம்ம சட்டை வேறு, நம்ம போகிற பாதை தனிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அப்புறம் விழித்திரு இல்லை ப்ரொடெக்ட். ப்ரொடெக்ட் என்ன, பணத்தை ப்ரொடெக்ட் பண்ணணும். ஏன்னா இன்ஃப்ளேஷன் இஸ் த தீஃப், இன்வெஸ்டிங் இஸ் த லாக். மக்களுக்கு இப்போ உங்கள் சட்டையில் வந்து வருஷம் 6 ரூபா பணம் யாராவது திருடிக்கிட்டே இருக்காங்க. 100 ரூபா பணம் வச்சுருக்கீங்க, 6 ரூபா திருடிக்கிட்டே இருக்காங்க. அது யாருன்னு பார்த்தா இன்ஃப்ளேஷன், பணவீக்கம். பணவீக்கம் தான் இன்றைக்கி பெரிய ப்ராப்ளம். விலைவாசி தான் பெரிய ப்ராப்ளம், எல்லாருக்குமே பெரிய ப்ராப்ளம் அதுதான். ஸோ இதை தடுக்கிறதுக்கு ஒரே வழி முதலீடு. ஸோ பசித்திருல இது 3த்தையும், பசித்திரு, தனித்திரு, விழித்திரு, இதை பண்ணிங்கன்னு சொன்னால் உங்கள் முதலீட்டில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிங்கன்னு சொன்னால் இந்த பதவி அப்படின்னு வர இந்த 25 லட்சம், 50 லட்சம், 1 கோடி என்ன இலக்காக இருந்தாலும் அவங்களால் அச்சீவ் பண்ண முடியும். சரி சார், கடைசியாக ஒரு கேள்வி. கடந்த நம்ம இதில் பேசப்பட்ட மாதிரி 1 வருடம் 3-4 மாதமாக பங்கு சந்தை ஏறாமல் இருக்கிறதுனால இப்போ நம்ம போட்டிருக்கிற பரஸ்பர நிதியும் வந்து மியூச்சுவல் ஃபண்டு ஏறாமல் இருக்குது. அடுத்து இந்த 2026 டிசம்பருக்குள்ளே என்ன மாதிரி ஒரு ஆண்டாக இருக்கும், எந்த மாதிரி ஒரு ரிட்டர்னை கொடுக்கும், பங்கு சந்தை அளவுக்கு உயரம்ன்றது உங்களுடைய கணிப்பு? இல்லை கணிக்கிறது ஒரு இல்லை, இந்த வருஷம் அவுட்லுக் ரொம்ப நல்லா இருக்குது. ஃபஸ்ட்டு பாயிண்ட். 2வது பாயிண்ட் என்னென்னா, நீங்கள் சொன்னீங்கல்ல கடைசி 1.5 வருஷமாக பங்குச்சந்தை சரியில்லைன்னு சொன்னீங்க. பட் ஒருத்தர் அசட் அலோகேஷன் பண்ணியிருந்தாருன்னா ஓரளவுக்கு டீசென்ட் ரிட்டர்ன்ஸ் இருந்திருக்கும். பட் டிசம்பர் 2026ங்கிறது நம்ம சொல்கிறது இன்னும் 10 மாதம் தான். எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. பட் என்னென்னா இந்த ட்ரம்ப் டேரிஃப் அந்த ரிவர்சல் ப்ளஸ்ஸு நிறைய ஸ்டாக்ஸ் நல்ல டீப் டிஸ்கவுண்ட் ஆகிருக்கு. ஆக்சுவலாக ஸ்மால் கேப்லாம் நல்லா கரெக்டாக இருக்குது. மிட் கேப் தான் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. மிட் கேப் அந்தளவுக்கு டவுன் ஆகலை. ஆக்சுவலாக ஸ்மால் கேப்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப 700-800 ஸ்டாக்ஸ் இருக்குது. அதில் நிறைய கரெக்ஷன் வந்தது. மிட் கேப்பில் 150 ஸ்டாக்ஸ் தான் இருக்குது. அது அந்த அளவுக்கு பெருசாக கரெக்டாக. மிட் கேப் இஸ் ஈவன் நோ காஸ்ட்லி. செலக்டிவ் லார்ஜ் கேப்ஸ் ஆர் காஸ்ட்லி. பட் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன்றைக்கி மார்க்கெட்டில் இருக்குது. ஒரு வருஷத்தில் நம்ம சொல்ல முடியாது. பட் நீண்ட காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் இன்றைக்கி 6% இன்ஃப்ளேஷன் வச்சுக்கோங்க. இந்தியா வந்து ஒரு 6%ஆவது ஒரு க்ரோத் இருக்குது இன்றைக்கி. ஏன்னா உலக பொருளாதாரம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்தியாவை நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்கு. நம்ம பழைய வீடியோவில் சொன்ன மாதிரி தான், நீங்கள் இன்றைக்கி கூகுள் வேணும்னா இந்தியாவுக்கு வரணும். நீங்கள் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், நம்ம இந்த நீங்கள் எடுக்கிறீங்க இதெல்லாம் மெட்டா, அது வேணும் தான் இந்தியாவிலேருந்து தான் ரெவன்யூ வருது. இன்றைக்கி வந்து டெஸ்லா இந்தியாவுக்கு வராங்க. ஆக்சுவலாக எதாக இருந்தாலும் இந்தியாவை நோக்கி போயிட்டுருக்கு. ஸோ பொருளாதாரமே இந்தியாவை நோக்கி வந்துட்டுருக்கிற காலத்தில் வி ஆர் இன் ஸ்வீட் ஸ்பாட். ஒருத்தருக்கு ஒரு நீண்ட காலத்துக்கு இந்த வருடங்கிறது நல்ல வருடமாக இருக்கும். ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணி கிராஜுவலாக பில்ட் பண்ணிட்டு வந்தாங்கன்னு சொன்னால் நல்ல போர்ட்ஃபோலியோ இருக்குது. 2026 டிசம்பரில் என்ன ஆகுங்கிறது நம்மளுக்கு தெரியாது. பட் லாங் டைமில் நான் சொன்ன மாதிரி நிஃப்டி சென்செக்ஸ் ஆகும். இன்றைக்கி சென்செக்ஸ் 85,000 இருக்குது, நிஃப்டி 25,000 இருக்குது. 10 வருஷம் கழிச்சு என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். 10 வருஷமாவது ஆகும் கண்டிப்பாக. இது ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 11-12% வரதுக்கு நிறைய வாய்ப்புகள். கண்டிப்பாக சார். ஒரு நீண்ட பேட்டியில் பல விஷயங்களை குறிப்பிட்டீங்க. தங்கத்தோட உண்மையான மதிப்பு, அது முதலீடு இல்லையா, நம்ம எந்த அளவுக்கு வச்சுக்கணும், இன்றைக்கி காலத்தில் அதை போய் சேஸ் பண்ணி வாங்கக்கூடாதுன்றதை குறிப்பிட்டீங்க. அப்புறம் சிறுவர்களுக்கான சேவிங்ஸோட பழக்கத்தை ரொம்ப அருமையாக சொன்னீங்க. அது 22 ஆரம்பித்து 40க்குள்ளே முடிக்கணுன்றது ரொம்ப அழுத்தமாக பதிவு பண்ணீங்க. ஏன்னா 40க்கு மேலே கேபிட்டலை மிஸ் பண்ணிட்டா அதை எடுக்கிறதுக்கு 60 வரைக்கும் ஆகிடும்ன்றது ஒரு அழுத்தமாக ஒரு பதிவு பண்ணீங்க. 1 கோடி இலக்குக்கு 25 லட்சத்தை ஒரு வள்ளலாரோட ஃபார்முலா அழகாக வச்சுட்டீங்க. பசித்திரு, விழித்திரு, தனித்திரு அப்படின்ற ஒரு கான்செப்ட் வச்சு படிச்சு முடிவாக நீண்ட காலத்தில் கண்டிப்பாக சென்செக்ஸ், நிஃப்டி அந்த இடத்துக்கு வந்துடும் அப்படின்னு முடிச்சிங்க. ஒரு நல்ல பாயிண்டோட வாசகங்களுக்கு முடிச்சிருக்கீங்க. மீண்டும் ஒரு சந்திப்பு. நன்றிக்கலாம் சார். தேங்க்யூ. நன்றி.